இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார். 55 நிமிடங்கள் எனக்கு நினைவு. அவங்க தெரிஞ்சுக்க நினைக்கிறாங்க நம்ம கிட்ட. எதெல்லாம் பத்தி கேட்டாங்க? அம்மா வந்து பர்சனல் லைஃப் பத்தி கேட்டாங்க. அப்புறம் என்ன கம்யூனிட்டின்னு கேட்டாங்க. எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. அப்புறம் எந்த பகுதியினுடைய இந்த கம்யூனிட்டியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அவங்கள வந்து ஒரு அயன் லேடின்னு பாக்குறாங்க. ஒரு பார்வை, ஒரு செம்ம இரும்பு பெண்மணி, அவங்க ரொம்ப அரகண்டானவங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் வருது. தன்னை சுத்தி ஒரு இரும்பு வேலி மாதிரி அப்படி போட்டுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இதே ஒரு விஷயத்த ஒரு ஆண் பண்ணா அது கம்பீரம், அவனுக்கு அது வீரம். அதையே பெண் பண்ணா அரகன்ஸ். அப்புறம் சமுதாய ஊட்டப்பட்ட கருத்துக்கள் அது ஒண்ணு இருக்கு. அது இப்படித்தான் அம்மாவை நீங்க அரகண்டா பாத்துருக்கணும். அம்மா சில சமயம் அப்படி ஒரு விமர்சனம் எப்படி இரும்பு பெண்மணின்னு நானே சொல்றேனோ, நான் ஒரு ஆண் பிரதிநிதியா உங்களை நான் பாக்குறேன். தீர்வாங்களோட எனக்கு பயமா இருக்கும். எங்களுக்குலாம் ஒண்ணுமே சொன்னதில்லை. சட்டசபையில கூட யாராவது ஏதாவது ஒரு ஜோக்கா படிச்சுட்டா அப்படி சிரிப்பாங்க. அப்படி எந்திரனா எந்திரி, உட்கார்னா உட்கார். ஆமா, அந்த நீங்க மோடியா லேடியா யாரா இருந்தா எனக்கு என்ன, என் ஊர்ல நான் குவீன். இந்த வகையிலேயே நான் பெண்ணா இருக்கிறதுனால பலவீனமா நினைச்சிடாதீங்க. நான் பெண்கிறது இல்லை, நான் தலைவர். அதுதான் முதல்ல. இந்த பக்தி சொல்ல வந்தீங்க. கோயில்ஸ் கார்டுல இருந்து வெளியில வர்றப்போ ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். பூஜை எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. அம்மா வந்தோடனே சூடம் காட்டுவாங்க. அப்படி கும்பிட்டு, ஆமா, அந்த கோயிலை கும்பிட்டு போவாங்க. அதுல வந்து நாங்க பொய் சொல்றது இல்லை. வீட்டுல இருக்கவங்கள கோயிலுக்கு அனுப்பிச்சுக்கிட்டு நாங்க வந்து எங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு நாங்க சொல்றது இல்லை. அவங்களோட கருணை எப்படி? சபாநாயகர் ஞாபகம் இருக்கும். அண்ணன் தனபால் அவர்கள் இருக்காரு. அம்மா நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், பட்டியலிடத்தை சேர்ந்தவங்க இல்லையா, இன்னும் எனக்கு உரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, வருத்தப்பட்டிருக்காரு. அம்மா அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் அவரை சபாநாயகர் ஆக்குனேன். அவர் வந்து சபையே எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்ற மாதிரி. அவங்கள எவ்வளவு மிஸ் பண்றீங்க? ரொம்ப அழுது இதெல்லாம் வருட கணக்கா இப்ப ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஏன் இப்படி நான் சொன்னேன், இவ்வளவு பக்தி இவ்வளவு இருந்து எதுவுமே காப்பாத்தலையா எங்க அம்மாவை? இருந்திருந்தா இன்னைக்கு நாங்க எங்க நிலைமை எப்படி இருக்கோம்? ஒரு 55 நிமிஷம் பேசிருந்தோம். எதெல்லாம் பத்தி கேட்டாங்க? அம்மா வந்து பர்சனல் லைஃப் பத்தி கேட்டாங்க. திருமணமானது, குழந்தை எத்தனை எல்லாம் கேட்டாங்க. அப்புறம் இவ்வளவு நாள் ஊடக பணி இதெல்லாம் கேட்டாங்க. அப்புறம் என்ன கம்யூனிட்டின்னு கேட்டாங்க. எனக்கு இன்னும் அது ஞாபகம் இருக்கு. ஓ அப்படியா, அப்புறம் எந்த பகுதியினுடைய இந்த கம்யூனிட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நினச்சி அதை கேட்டாங்க. இப்போ ஆமாங்கம்மா அப்படின்னா ஸ்டான்ச் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஏடிஎம்கே அப்படின்னு சொன்னாங்க. ஸ்டான்ச் சப்போர்ட்டர்ஸ் ஆஃப் ஏடிஎம்கேன்னு வந்து அந்த பகுதியே அப்படித்தான். நான் கொங்கு நாட்டை சேர்ந்தவள்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து அப்படி சொல்கிறப்போ அது ஏன்னா ஏடிஎம்கேக்கு ஆரம்பத்திலேருந்து ரொம்ப சப்போர்ட் தான். தென் மாவட்டங்களும் கொங்கு நாடும் தான் ரொம்ப எப்போவுமே, தென் மாவட்டங்களும் அதில் குறைவு இல்லாமல் 2 பேரும் தான் சப்போர்ட் பண்ணுவனால அம்மா அதை அங்கீகரித்து அம்மா எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அப்புறம் ஆங்கிலத்துலேயும் தமிழுமா மாற்றி மாற்றி பேசினாங்க. அப்புறம் வாட் இஸ் ஒரு ஆம்பிஷன்னு கேட்டாங்க. என்ன லட்சியம்னு கேட்டாங்க. எனக்கு சொல்ல தெரியலைங்க. ஏன்னா அப்போ தான் தெரிஞ்சது எனக்கு லட்சியம் இல்லாத வாழ்க்கையை இவ்வளோ நாளாக வாழ்ந்திருக்கோமா. ஒரு ரெகக்னிஷனுக்கு நம்ம ஆசைப்பட்டிருக்கோம். இஃப் இட் இஸ் பாலிடிக்ஸ், ஜாயின் அவர் பார்ட்டி எனக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஆம்பிஷன் பாலிடிக்ஸா இருந்தா என்கிட்ட ஜாயின் பண்ணுங்க. நேரில் பார்த்துட்டேன், பார்க்கவே முடியாதவங்கள பேசிட்டேன் அவ்வளோ நேரம். அதுக்கு மேலே அவங்க பேசின விதமும் அந்த அழகும் அந்த அறிவும் அப்பாப்பா என்னை மயக்கிடுச்சு. அப்போ இருந்து தீவிரமான அது வரைக்குமே நான் கொங்கு நாட்டை சேர்ந்தவர்களனால அப்பா மார்க்சியவாதியாக இருந்தாலும் எல்லாருமே ரெட்டலைக்கு ஃபேமிலியில் எல்லாரும் ஓட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க. எல்லாருமே எம்ஜிஆர் தான், அவங்களை எல்லாரும் ஆதர்ச நாயகர் அப்படித்தான் இருப்பாங்க. பட் எனக்கு அறிவு வந்து நான் வந்து தீவிரமாக அரசியல் எடுத்தது அந்த 2004. ஜெயலலிதா அவர்களே அதுவும் முதலமைச்சராக இருக்கும்போது செக்ரட்டரியேட்டுக்கே உங்களை கூப்பிட்டு நேரில் பார்த்து உங்களுக்கு ஆப்ஷன் சொல்கிறாங்க, கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு. அப்படி இல்லை, கட்சியில் உங்களுக்கு பயணிக்க விருப்பம் இல்லைனாலும் ஜெயா டிவிக்கு ஒரு மீடியா பர்சனாக, ஒரு செய்தி வாசிப்பாளராக நீங்கள் ஜெயா டிவியில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்கன்னு ஒரு அழைப்பு விடுக்கிறாங்க. ஆனால் நீங்கள் பதிலே கொடுக்கலன்னா அப்போ அது கோச்சிக்க மாட்டாங்க. அதான் சொன்னல, பதில் சொல்லிவிட்டேன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி அவங்க சரியாக கொண்டு போய் சேர்த்தலை. ஓகே, அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த கூட அந்த யார் வந்தாங்களோ எங்கள் ரிலேட்டிவ் இல்லை, மற்றவங்க வந்தவங்களுடைய போக்கு, அவர்களுடைய தொலைபேசி அழைப்பு அதெல்லாம் எனக்கு வந்து நெருடலாக இருந்தது. இது வேண்டாம்னு சொல்லி நான் ஃபோனையும் எடுக்கிறது நிறுத்திட்டேன். அவ்வளோதான். அதோட அதுக்கப்புறம் எப்படி மறுபடியும் அதுக்கு பிறகு ரொம்ப காலம் நீண்ட காலம் கழிச்சு தான் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்தது, அம்மா திருப்பி பார்க்கணும், அம்மாட்ட இது பண்ணணும்னு.
ஆனால் எனக்கு அந்த எப்படியும் அரசியலில் போய் அப்படி இப்படின்னு ஒரு எண்ணம் இல்லாதனால நான் அமைதியாக பொறுமையாக அப்படியே இருந்துட்டு இருந்தேன்னு வைங்களேன். அப்போது ரொம்ப அப்போ ஒரு எம்எல்ஏ நம்ம அண்ணன் ஒருத்தவங்க இருந்தாங்க, கிட்டுசாமின்னு, இதில் மொடக்குறிச்சி எம்எல்ஏவாக இருந்தாங்க. அவங்க மூலமாக அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தப்போ, அடாடா நீங்கள் வந்தீங்கன்னா அம்மா நல்லா அம்மாவுக்கு பிடிக்குமே, சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவர் ஒரு கடிதம் கொடுக்க சொல்லி அவர் கொண்டு போய் கொடுத்தாரு. இம்மீடியட்டாக ஒரே வாரத்தில் நட்சத்திர பேச்சாளராக போட்டு அழைப்பு விடுத்து இந்த ஜோதியில் அதிமுகங்கிற இந்த மாபெரும் இதுக்குள்ள இயக்கத்தில் என்னை இணைச்சிக்கிட்டாங்க. மறுபடியும் பார்க்கும்போது என்ன பார்க்கும்போது தான் சொன்னேன்ல, நான் ஹவர் யூன்னு கேட்பாங்க. அப்புறம் செய்தி தொடர்பாளராக போட்டப்போ இன்னும் மேல் மேலும் உயர்வுகள் வரும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இல்லை அம்மா. இருந்திருந்தாங்கன்னா அவங்களே பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒரு எம்பி இந்த மாதிரி முன்னாடி ஏன் இப்போ அண்ணன் கூட பண்ணலாமே, எடப்பாடி பழனிசாமி. ஆமாம் ஆமாம் ஆமாம், அண்ணன் எடப்பாடியார் கண்டிப்பாக ஏதாவது பண்ணலாமே, பண்ணுவாங்க. அவங்களும் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தற்போதைய தலைவர் அண்ணன் எடப்பாடியாரும் இளைஞர்களை, நல்ல திறமையானவங்களை, ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல பேரோடு இருக்கிறவங்களையெல்லாம் கட்சியில் எடுத்து அவங்கள வந்து ஒரு மேலே கொண்டு வரணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அம்மா மாதிரியே தான் அண்ணனும் நினைக்கிறாங்க. நம்ம இப்போ ஜெயலலிதா அவங்க மேலே வைக்கக்கூடிய அவங்கள வந்து ஒரு அயன் லேடின்னு பார்க்குறாங்க ஒரு பார்வை. ஒரு செம்ம இரும்பு பெண்மணி, அவங்க எடுக்கிற ஆக்ஷன்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். அப்படி ஒன்று இன்னொன்று அதே விஷயங்களை அவங்க ரொம்ப அரகண்டானவங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் வருது. நீங்கள் இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் கண்டிப்பாக. இதே ஒரு விஷயத்த ஒரு ஆண் பண்ணால் அது கம்பீரம், அவனுக்கு அது வீரம். அதையே பெண் பண்ணால் அரகன்ஸ், அகம்பாவம், ஓ திமிரு. இதுதாங்க உலகம். இது வந்து இங்கே ஏதோ நம்ம இந்தியாவில் ஒரு பிற்போக்காக இருக்கிறோம் நமக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எவ்வளவோ பரவாயில்ல. தந்தை பெரியாரெல்லாம் வந்து நம்மளை வந்து எவ்வளவோ முற்போக்கா நிச்சயமாக நம்மளை மனசை மாற்றி வச்சுருக்காங்க. நம்ம பிற்போக்குவாதிகள் அல்ல, பெரும்பகுதி நம்ம வெளியில் வந்திருக்கோம். இருந்த போதிலும் பெண்ணாக கொஞ்சம் ஆணுக்கு அடங்கி இருக்கணும். அது வந்து ஜீன்லேயே இருக்க மாட்டேங்குது. இன்னும் பல தலைமுறைகள் இருக்கணும்னு நினைக்கிறேன். அறிவுலையும் ஆற்றல்லையும், உடல் பலத்தில் வேணால் பெண் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், ஆனால் அறிவுலையும் ஆற்றல்லையும் கொஞ்சம் கூட ஒரு பெண், இன்னும் சொல்ல போனால் ஆணை விட அதிகமான சக்தி மிகுந்தவள் பெண். தெரியுமா உங்களுக்கு? இந்த உலகத்தை முதல்ல படைச்சதே ஆதிசக்தி தான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் புராணங்களை இதெல்லாம் முதல்ல பார்த்தீங்கன்னா பெண் சக்தி தான். சக்தி பெண்ணு தானே சக்தி. சக்தி இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது? அப்படி இருக்கிறப்போ அம்மாவுக்கும் அந்த மாதிரியான பெயர் இருக்கும். இல்லை, பார்வை தான் எல்லாத்துக்குமே. ஒரு சைடு நெகட்டிவ், ஒரு சைடு பாசிட்டிவ்னு இருக்குது. உலகத்தில் எல்லாம் முழுமையாக ஒரே கருத்து அப்படிங்கிறதே கிடையாது. ஆட்டிடியூட், நீங்கள் எப்படி ஒன்றை பார்க்குறீங்க, நான் எப்படி ஒன்றை பார்க்குறேங்க, நான் எனக்கு சரி உங்களுக்கு தவறு இல்லையா? அதனால அந்த பார்வையை பொறுத்து தான் இருக்கே தவிர, அப்புறம் சமுதாயம் ஊட்டப்பட்ட கருத்துக்கள், சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு சொல்லி ஊட்டப்பட்ட கருத்துக்கள், அது ஒன்று இருக்குது. அதனால அது இப்படித்தான் அம்மாவை நீங்கள் அரகண்டாக பார்த்துருக்கணும். அம்மா சில சமயம் அப்படி ஒரு விமர்சனம் எப்படி இரும்பு பெண்மணின்னு நானே சொல்கிறேனோ, நான் ஒரு ஆண் பிரதிநிதியாக உங்களை நான் பார்க்குறேன். இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தன்னை சுற்றி ஒரு இரும்பு வேலி மாதிரி அப்படி போட்டுக்கிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஒரு இது இருக்கு. என்னுடைய பார்வை அப்படி. ஏன்னா எங்ககிட்ட எல்லாம் அவ்வளோ பிரியமா இருப்பாங்க. நான்லாம் வந்து இன்ஃபேக்ட் ஒரே கொஞ்சம் குறும்பெல்லாம் பண்ணுவேன். அப்படி எந்திரிச்சு அம்மாங்கிறது, அம்மா பார்க்குற வரைக்கும் நின்றுக்கிட்டே இருக்கிறது, உட்கார்றது இல்லை, இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ ஆர்பி உதயகுமார் சகோதரர் கூட, அமைச்சர், முன்னாள் அமைச்சர் கூட, அக்கா நீங்கள் ரொம்ப அம்மா ஒரு நாள் போகிற ஒரு நாள் இருக்க மாட்டாங்கக்கா, அப்படி எங்கேயாவது அம்மாட்ட திட்டிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்கும் எங்களுக்கெல்லாம். ஆனால் அம்மா உங்களை ஒன்றுமே சொல்கிறதில்ல, ஒன்றுமே சொன்னதில்லை, எதுவுமே. ஏன் பயந்தாரு? இதனால ஏன் இப்படி பயந்தாரு நீங்க? இல்லை, அம்மா வந்து அம்மா பேல அவங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பயபக்தி. எங்கள் கட்சியில் எல்லாருக்குமே இன்றைக்கும் அம்மான்னு சொல்லுங்களேன், அது வந்து பயம் அல்ல, பயபக்தி. அம்மானா தெய்வம். இன்னும் அம்மான்னு சொன்னால் டக்குன்னு கண்ணீர் வர்றது. என் சகோதரர்களே நிறைய பேரை பார்த்துருக்கேன், பெரிய ஆட்கள்லாம் கூட, பெரியவங்க நீங்கள் நினைக்கிறவங்களாம் கூட. அது என்னமோ ஒரு பிணைப்புங்க. அதனால தாங்க இந்த கட்சி இன்னும் உயிர்ப்போடு இருக்குது. இன்னும் புரட்சி தலைவர் மேலே எம்ஜிஆருங்கிற பேரை சொல்லுங்களேன், மீட்டிங்லலாம் போயிட்டு கைதட்டில் இன்னும் விசிலும் அப்படி பறக்கும். ஏதோ இன்னைக்கு விஜய் பேரை சொல்கிற மாதிரி, லேட்டஸ்ட்டாக அஜித் பேரை சொல்கிற மாதிரி, அப்படி அவர் பேரை இன்னும் அவர் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் அதெல்லாம் நான் நினச்சிப்பேன். தெய்வ பிறவிங்க அது. இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி தே ஆர் டிஃப்ரெண்ட்.
தன்னை சுற்றி ஒரு வேலி போட்டுக்கிட்டாங்கன்னு சொன்னீங்க. ஏன் இப்படியான ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுக்கணும்? ஒரு பெண்ணா, ஒரு தலைவரா, ஒரு பெண்ணா இருக்கிறப்போ பார்க்குறவங்களுடைய பார்வையும் பெண் கொஞ்சம் பெண் தலைவர் தானே அப்படிலாம் நினச்சிடக்கூடாதுல்ல. டக்குன்னு என்ன சொல்கிறீங்க, அவங்க அரகண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு. இல்லை, எனக்கு தெரியும் அவங்க அவ்வளோ ரசனை உள்ளவங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஹியூமரஸ் பர்சன். ஜோக்கெல்லாம் குட்டி ஜோக் சொல்லிட்டா கூட நீங்கள் அப்படி விழுந்து விழுந்து சிரிக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். நீங்கள் கூட, நீங்கள் இளைஞராக இருக்கீங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, சட்டசபையில் கூட யாராவது ஏதாவது ஒரு ஜோக்கா படிச்சுட்டா அப்படி சிரிப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆமாம், குலுங்கி குலுங்கி சந்தோஷமாக சிரிப்பாங்க. அவங்க மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ரிஃபைன்டு ஹியூமன் பீயிங் அவங்க, ஒரு நேர்த்தியாக எல்லாமே. அதனால அப்படி பெண்ணாக இருக்கிறப்ப அது யாரும் பலவீனமாக பார்த்துடக்கூடாதுங்கிற எண்ணமாக இருக்கலாம். அப்படி எந்திரினா எந்திரி, உட்கார்னா உட்கார். ஆமாம், அந்த நீங்கள் மோடியா லேடியா யாராக இருந்தால் எனக்கு என்ன, என் ஊரில் நான் குவீன், இந்த எப்படி சொல்கிறீங்க, நான் குவீன் எலிசபெத் மாதிரி, இது என் கோட்டை, இது என் கோட்டை, இது என்னோட பிளேஸ் அப்படி நினச்சிட்டு இருந்திருக்கலாம். அப்படி சில விஷயங்கள் அவங்க திட்டம் போட்டே தான் பண்ணியிருக்காங்க. அம்மா எந்த வகையிலையும் நான் பெண்ணா இருக்கிறதுனால பலவீனமா நினைச்சிடாதீங்க. நான் பெண்கிறது இல்லை, நான் தலைவர், அதுதான் முதல்ல. அதுல வித்தியாசம். அது ஒருவேளை அது மேல அவங்களுக்கு, அவங்கள மேல அப்படி ஒண்ணு கொண்டு வந்தனால அவங்க இப்படி ஒண்ணு அமைச்சுக்க வேண்டிய தேவை வந்துருச்சு. அது எனக்கு தெரியாது. அது எப்படி அவங்க ஏன் அப்படி அமைச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா சில இப்படி இருந்தா தான் சரின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் அப்படி அவங்க இருந்தாங்க. இருந்தது வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருந்தது, கடைசி வரைக்கும் வெற்றிகரமாக இருந்தாங்க. யாராலையும் அணுக முடியாத ஒரு நபராகவும் தன்னை வச்சுக்கிட்டாங்க. அப்படித்தான். அது வந்து சட்டுன்னுலாம் எல்லாரும் அவங்களா விருப்பப்படாமல் நான்லாம் போய் பார்த்துருக்கவே முடியாது அவங்கள. அவங்க விருப்பப்பட்டாதான் யாராக இருந்தாலும், மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, அவங்க நினச்சா தான் அவங்கள பார்க்க முடியும். அப்படித்தான். அதான் சொல்கிறேனே, அந்த கம்பீரம், அந்த ஆளுமை, அப்படித்தான் நான். அப்புறம் பேசிக்காக ஒரு திரைப்படத்துறையிலேருந்து வந்தவங்க. முதல்ல இருந்தே கொஞ்சம் பப்ளிக்கை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்திருக்கிற ஒரு குணம் இருந்திருக்கலாம் இல்லையா. கொஞ்சம் அலூஃபாக தானே இருப்பாங்க. நடிகைகள் வந்து சாதாரணமாக எல்லாரும் மாதிரி வெளியில் போய் ஈஸியாக பழக முடியாது. அதுலேயும் ஒரு அழகு பெட்டகம் அவங்க, எப்படி சொல்கிறது, ஐயோ அப்படி அவங்கள வந்து நீங்கள் அப்படிலாம் போய் ரோட்லலாம் போக முடியாது, எல்லாத்துக்கூடையெல்லாம் பழக முடியாது, யாரை வேணாலும் கூப்பிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. அம்மா உங்களை நிறைய மக்கள் வந்து உங்களுடைய புடவை, உங்களுடைய இந்த ஆபரணங்கள் இதெல்லாம் எப்படி வைக்கிறீங்க, எப்படி ஸ்டைலாக இருக்கீங்கிறதெல்லாம் நிறைய பின்தொடர்றதை பார்க்குறோம், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் அது மாதிரி அவங்கள ஏதாவது விஷயங்களுக்கு இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்களா? நான் வந்து டோட்டலாகவே இன்ஸ்பிரேஷன் தான் அவங்க. இந்த விஷயங்களுக்குள்ள இந்த நடை உடை பாவனை அதெல்லாம் வந்து அதுதான் நான் மெயினாக பார்த்துருக்கேன். அம்மாவுடைய புடவைகள்லாம் எங்கேயோ ஸ்பெஷலாக ஏதோ ஜெர்மனியிலேருந்தோ எங்கேயோ வரும்லாம் சொல்லுவாங்க. ஸ்பெஷலாக இது பிளெயினில் தான் நான் பார்க்குறப்பெல்லாம் பிளெயினில் பார்டரோடு தான் கட்டுவாங்க. ஒன்றுமே நகையெல்லாம் போட்டுக்கல, ஒரு வாட்ச் ஒன்று தான் கட்டியிருப்பாங்க. அது ஒரு விரதம் மாதிரி ஏதோ ஒரு கோவத்தில் அவங்க ஒரு தோடு கூட போட்டு நான் பார்த்ததில்லை. நான் பார்க்க கிடைச்சப்போ எனக்கு அவங்க ஒன்றுமே போட்டுக்கல, வெறும் புடவை பிளெயின், நல்ல டார்க் கலர்ஸ், பியூட்டிஃபுல் கலர்ஸில் அழகான பார்டர்களில் போட்டிருப்பாங்க. அதே அவங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களுக்கு எதுக்கு நகை, அவங்களே பெரிய ஆபரணம் மாதிரி தான். அவங்களுக்கு என்னத்துக்கு ஆபரணம்னு, மேலே ஆபரணம்னு இறைவன் அவங்களுக்கு அப்படி நினைக்க வச்சுட்டானோ என்னவோ தெரியல. அவங்கள டோட்டலாக பார்க்கவே எனக்கு பிடிக்கும். அவங்க நடந்து வர்றது இதுதான் நான் பிரித்து பார்க்கல. அம்மாவை வந்து அவங்கள ரசிக்கிறதுக்கும் ஏராளமான விஷயங்கள் இருக்குது. என்னால் புடவை உணை வச்சு அவங்கள நான் நினைவுபடுத்திக்கல. ஆனால் நீங்கள் சொல்லும்போது சொல்லியிருந்தீங்க அப்படி மேலே கீழே ஸ்கேன் பண்ணுவாங்க, நல்லா இருந்தால் ரசனை. நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அது. நான் ஆல்மோஸ்ட் பாய்ஸ் கார்டனில் ஓடி போய் பார்ப்பேன் அவங்கள எவ்ரி டே ஆல்மோஸ்ட். வென் ஷீ இஸ் கம்மிங் அவுட் நான் போய் டெஃபினட்டாக பார்ப்பேன். பார்க்குறப்போ இப்படி பார்ப்பாங்க. இதில் தலைமைச் செயலகத்துலேயும் நின்றுட்டு இருக்கிறப்போ டைம் இருந்ததுன்னா கார் மெதுவாக போகும், எல்லார்த்தையும் பார்த்து சிரிப்பாங்க. அப்போ எங்கிட்ட வந்து என்னங்க அவங்கள மட்டும் அப்படி டீப்பாக பார்க்குறாங்க, பொறாமையாக இருக்குது அப்படின்னு பக்கத்தில் இருக்கவங்கலாம். நாங்களாம் ஒரு குரூப் டெய்லி போய் நின்றுட்டுருப்போம். அவங்களாம் சொல்லுவாங்க அக்கா பக்கத்தில் நின்று அம்மா நம்மளையும் பார்ப்பாங்க. ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து அக்கா பக்கத்தில் நின்று பசங்களாம் வந்து நின்றுக்குவாங்க, உங்கள் பக்கத்தில் நின்னா எங்களையும் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ரொம்ப அது கண் பாஷை. இது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, லேடிஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கண்ணிலேயே பேசுவாங்க, கண்ணிலேயே நம்மளுக்கு புரிய வைப்பாங்க அப்படின்னு. அதுதான் ரொம்ப தெய்வ பக்தி. அந்த மாதிரி ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்களா? நீங்கள் உங்களுடைய அட்டையர் நல்லா இருக்கும், நீங்கள் அதான் அப்படி பார்ப்பாங்க, பிடிக்கலன்னா அப்படி திருப்பிக்குவாங்க. திருப்பிக்கிட்டா
ஓ அம்மாவுக்கு பிடிக்கல போல் இருக்குது இன்னைக்கு. இது நானா நினச்சிக்கிட்டது இதெல்லாம். யார் இதுக்கெல்லாம் எக்ஸ்பிளனேஷன்? ஆனால் உள்ளுணர்வுன்னு ஒன்று சொல்லுது இல்லை, அதுதான். ஸோ சில நேரம் அவங்க பார்த்து சிரிச்சாங்கன்னா ஓ இன்னைக்கு நம்ம நிறைய ஹாப்பி. அதுவும் ரொம்பலாம் சிரிக்க மாட்டாங்க, அப்படி கண்ணில் அப்படி முடிவாங்க. ஆமாம், அவங்க அலுவஃபாக தான் வச்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு அது சௌரியமாக இருந்திருக்கு, அது அப்படித்தான் இருந்தாங்க. அவங்களுடைய அந்த பக்தி சொல்ல வந்தீங்க, எந்த அளவு பயங்கரமான பக்தி இல்லை அது. கிட்டத்தட்ட அவங்கனாலேயே அதிமுகவோட 2 கோடி தொண்டர்களும் பக்திமான்களாக இருக்காங்க. எல்லாம் விபூதி இல்லாமல் யாரும் வெளியே வர மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா அண்ணன்லேருந்து அண்ணன் எடப்பாடியார்லேருந்து பாருங்கள், விபூதி இல்லாமல் வெளியில் வர மாட்டாங்க. அப்படி கோயில் எல்லா கோயில்களுக்கும், பெரிய கோயில்களுக்கு போகிறது, பூஜை பண்ணுறது, வீட்டில் தினமும் கணபதி ஹோமம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அங்கே ஒரு போயஸ் கார்ட்லேருந்து வெளியில் வர்றப்போ ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும் இந்த சைடு ரோட்டில், பின்னி ரோடு நினைக்கிறேன். அங்கே கண்டிப்பாக எல்லோரும் பூஜையெல்லாம் பண்ணி ரெடியாக வச்சுருப்பாங்க. அம்மா வந்தோடனே சூடம் காட்டுவாங்க, அப்படி கும்பிட்டு. ஆமாம், அந்த கோயிலை கும்பிட்டுட்டு போவாங்க. அது எல்லாத்தையும் எந்த குட்டி கோயிலும் விடுறதில்ல. வரசித்தி விநாயகர்னு கோட்டூர்புரத்தில் அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குற இடத்துல ஒன்று இருக்கும், அதையும் அம்மா கார் ஸ்லோவாக போகும், அங்கேயும் ரெடியாக வச்சுருப்பாங்க, அப்படி கும்பிட்டு போவாங்க. அது மாதிரி எங்கேயும் பார்த்த இடத்துல எல்லாம் சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் சின்னது பெருசுன்னு இல்லை. அவங்க போகாது என்ன, ஸ்ரீரங்கம் திருப்பி எங்கே போகல, எல்லா கோவில்களும் கடவுள் நம்பிக்கை மிக்க ரொம்ப ரொம்ப. அதில் நாங்கள் போய் சொல்கிறதில்ல, வீட்டில் இருக்கவங்கள கோயிலுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு நாங்கள் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை அப்படின்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. அதிமுகவில் நாங்கள் ரொம்ப தெளிவாக, ஏன்னா எங்கள் தலைவரே கொல்லூர் மூகாம்பியை வணங்கினவர் தான். பேரறிஞர் பிறந்தகை அண்ணாவே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு சொல்லிட்டு தான் போனார். நமக்கு எல்லாத்துக்கும் மேலே ஏதோ ஒரு ஆற்றல் இயங்கிட்டு இருக்குதுங்கிறத அதை இயற்கைன்னு வச்சுக்கலாம், இறைவன்னு வச்சுக்கலாம். அதை இறைவன்னு எடுத்துக்கிட்டு எங்கள் கட்சி இயங்கிட்டு இருக்குது, எங்கள் தலைவர்களை பின்பற்றி. அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க? ரொம்பங்க, அழுது இதெல்லாம் வருட கணக்காக இப்போ ஆயிடுச்சு. அதனால் நான் மட்டுமல்ல, எங்கள் தொண்டர்கள் யார்கிட்ட நீங்கள் பேசுனீங்கனாலும், பர்சனலாக அவங்களோட பேசுனீங்கன்னா கண்ணீர் விடாமல் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கும் நான் மீட்டிங்லலாம் போனால் அம்மாவை பற்றி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடமாவது நான் பேசுவேன். சைலண்ட்டாக இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க, எல்லோரும் உறைஞ்சு போன மாதிரி இருப்பாங்க. அதிலும் எங்கள் அம்மா மறைந்த விதம் இன்றைக்கும் நினச்சா எனக்கு அழுகையாவது. அது இவங்களுக்கு ஏன் இப்படி நான் சொன்னேன், இவ்வளோ பக்தி இவ்வளோ இருந்து எதுவுமே காப்பாற்றலையா எங்கள் அம்மாவை? இருந்திருந்தா இன்றைக்கி நாங்கள் எங்கள் நிலைமை எப்படி இருக்கோம், நாங்கள்லாம் எப்படி இருந்திருப்போங்க கம்பீரமாக. அதிமுகவுடைய நிலை நல்ல வேளை அண்ணன் எடப்பாடியார் வந்தார், கட்சியை சிதறாமல் காப்பாற்றி இன்றைக்கி அடுத்து வெகு விரைவில் ஆளுங்கட்சி ஆகிற நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம். அவங்களோட கருணை எப்படி? அதாவது எல்லையில்லாத கருணை, அவ்வளவு பக்தியும் அவ்வளவு ரசனையும் உள்ளவங்களுக்கு, அவ்வளோ ஒரு நகைச்சுவை உணர்வும் உள்ளவங்களுக்கு கருணையும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அவ்வளோ ஒரேஷியஸ் ரீடர். நான் சொன்னேன், எக்கச்சக்கமான புத்தகங்கள் தன்னுடைய நூலகத்தில் வச்சுருக்கக்கூடிய அத்தனை புத்தகங்களையும் படிச்சிருக்கக்கூடியவங்க. அப்படிலாம் இந்த காம்பினேஷன்லாம் நிச்சயமாக ஒரு கம்பேஷன், கருணையை உண்டு பண்ணும். பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில், அந்த பின்னி ரோட்டில் அம்மா வீட்டிலேருந்து வெளியில் வந்தோடனே நிறைய பேர், அங்கே இருக்கிற ஒரு பாட்டி சும்மா சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் விற்றுக்கிட்டு இருந்தவங்க. அதில் நீங்கள் தானே அதில் இன்டர்வியூ பண்ணி அது போட்டிங்க, நீங்கள் தொலைக்காட்சியில் அந்த ஸ்டோரி பண்ணிங்கள. அவங்களுக்கு அவங்க தினமும் விற்றுட்டு அப்புறம் அம்மாவுக்கு வணக்கம் போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாள் காணோம். ஏன் காணோம்னா செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக அம்மாவுடைய பர்சனல்ஸ் தான் அவங்கள வெளியில் எடுத்திருக்காங்க, போக சொல்லியிருக்காங்க, அப்புறப்படுத்தியிருக்காங்க. பார்த்தா அம்மா அதை கேட்டுட்டு உடனே அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு உதவிகள்லாம் பண்ணி, அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு வர சொல்லி உதவிகள்லாம் பண்ணி, நீங்கள் தான் போட்டீங்கன்னு நினைவு எனக்கு. அதே மாதிரி ஒரு செருப்பு தைக்கிறவர் அந்த சிட்டி சென்டர்கிட்ட, அவரும் ரெகுலராக செருப்பு தைச்சிட்டு இருக்கவர். அம்மா வண்டி வந்தால் டக்குன்னு எந்திரிச்சு வணக்கம் போட்டு சும்மா உட்காந்து போகிறேன். அவரை ஒரு நாள் திடீர்னு காணோம். இதே காரணம் தான், பாதுகாப்பு காரணங்களுக்காக அவரை அந்த இடத்த விட்டு வெளியில் அனுப்பிச்சிருக்காங்க போலீஸில். அதையும் கவனிச்சுட்டு அவர் எங்கேன்னு கேட்டு அவரை செக்ரட்டேரியட்டுக்கே வர சொல்லி அவருக்கு தேவையான உதவிகளை பண்ணி அவர் ஒரு செருப்பு கடை வைக்கிறதுக்கு அவரை ஒரு முதலாளியாக்கி அவங்கள அனுப்பிச்சிருக்காங்க. இது மாதிரி ஏராளம் கதை. அவங்களுடைய திட்டங்கள் இருக்குது பாருங்கள், இந்த தொட்டில் குழந்தை திட்டம் எவ்வளோ பெரிய கருணையான திட்டம். யாருக்கு அதுக்கு முன்னாடி தோணுச்சு நினச்சி பாருங்கள். குழந்தை அனாதையாக ரோட்டில் விட்டு போகிறது, புதருக்குள்ளே விட்டு போகிறது, குப்பத்தொட்டியில் விட்டு போகிறது எவ்வளவு நம்ம கேள்விப்படுறோம், பத்திரிகைகளில் படிக்கிறோம். ஆனால் இந்த தொட்டில் குழந்தை திட்டம் எதுக்கு அப்படி போடுறீங்க? உங்களுக்கு அந்த குழந்தையை பார்த்துக்க முடியலையா? என்னுடைய அரசாங்கம் பார்த்துக்கும், நான் பார்த்துக்கிற மாதிரி கொண்டு வாங்கன்னு சொல்லி எத்தனை பேர் இன்றைக்கி டாக்டர்ஸா, என்ஜினியர்ஸா அந்த தொட்டில் குழந்தை திட்டம் மூலமாக வளர்ந்தவங்கெல்லாம்
பெண் குழந்தைகள்லாம் பெரிய அளவில் இருக்காங்க. அது மாதிரி பெண்கள் மேலேயும் ரொம்ப அம்மா கருணையோடு இருப்பாங்க. பெண்களுக்கான திட்டங்கள்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. மற்ற மாதிரி உள்ளாட்சியில் 50% ஒதுக்கீடாக இருக்கட்டும், பெண் கமாண்டோக்கள் முதல்ல தமிழ்நாட்டில் தான், அனைத்து மகளிர் காவல் நிலையம் தமிழ்நாட்டில் தான். இந்த மாதிரி ஏராளமான பெண்களுக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க. எம்எல்ஏ இதெல்லாம் கூட தன்னுடைய முதல் காலகட்டத்தில் எல்லாம் பீரியடில் நிறைய கொடுத்தாங்க. பெண்கள்னால் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது பலவீனமானவங்க எல்லாருக்கும், கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே அம்மா போய் சொன்ன. அதே மாதிரி எங்களுடைய சபாநாயகர் ஞாபகம் இருக்கும், அண்ணன் பா தனபால் அவர்கள் அவிநாசி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். அண்ணன் வந்து அவங்க தொகுதியில் ஜெயிச்ச இது பண்ணப்போ அவர் வந்து போய் ஒரு இடம் வருத்தப்பட்டிருக்காரு. அம்மா, நான் எம்எல்ஏ ஆயிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், ஆனாலும் இன்னும் எனக்கு உரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது. இன்னும் வந்து அவங்க வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இல்லையா, அதனால இன்னும் எனக்கு உரிய மரியாதை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு இன்னும் சில கருத்துக்களை சொல்லி வருத்தப்பட்டிருக்கார் ரொம்ப. அம்மா அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் அவரை சபாநாயகர் ஆக்குனாங்க. அவர் வந்து சபையே எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்கிற மாதிரி என்ன அதெல்லாம் அம்மா வந்து இந்த மாதிரி சொல்லுவாங்க. இதில் பார்ட்டியில் பேசிப்பாங்க, கட்சியில் எல்லாரும். அது மாதிரி நிறைய அம்மாவோட ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு ஏராளமாக நிறைய பேத்துக்கு இருக்குது கதைகள். நீண்ட காலம் அவங்களோட பயணித்தவங்க எல்லாருமே நிறைய, இல்லைன்னா அப்படி ஒரு பிரியம் வருங்க. புரட்சி தலைவர் மேலே இன்னும் அவ்வளோ பிரியம் இருக்குது அப்படின்னா வள்ளல் தன்மை. தனக்குன்னு எதுவும் வச்சுக்காம யாருக்கு ஒருத்தருக்கு பிறருக்கு கொடுத்து உதவுற இதில் இன்பம் வருதோ அவங்க தெய்வீக குணம் உள்ளவங்க, தெய்வத்தினுடைய அருள் பெற்றவங்க. அது மிகப்பெரிய ஒரு ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டி. அது இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தனக்கு இருக்குதா இல்லையான்னு பார்க்காம தன்னோட பணத்தை எல்லாம் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு மனசு வரும். அதை பண்ணவர் எங்கள் தலைவர். அதுதான் அதே மாதிரி தான் அம்மாவும். அதனால தான் வந்து அம்மா ஒரு விதத்தில் கருணை நிறையா இருந்தாங்க. அதனால தான் இந்த பார்ட்டி இன்னும் இவ்வளவு உயிர்ப்போடு இருக்கு. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. அசோக் செல்வன் நடிப்பில் சபாநாயகன் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.